அன்பு கொண்ட சகோதரி சகோதரிகளே மற்றும் என் கட்சியை சேர்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈத் முபாரக் அப்படின்னா ரம்ஜான். இது நபிகளின் தியாக திருநாள் பக்ரீத். இவர் சொன்னபடி ஷெரீப் சார் சொன்னார் 2005 கஞ்சி குடிக்க வருங்கள். என்னவும் நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆபீஸ். இன்னைக்குமே என்னைக்குமே நான் செய்வேன். உங்களுடைய ஆசையும் தொண்டரோட ஆசையும் மக்களோட ஆசை இருக்கும்போது நான் நிச்சயமாக அந்த தெய்வத்தோட ஆசை இருக்கிறவங்க நிச்சயமாக அதை செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு தியாக திருநாள் பக்ரீத். குர்பானி கொடுத்து நீங்க மட்டன் கொடுக்கணும். இதை நான் செய்வேன். குர்பானி கொடுத்து இப்ப சொன்னாரு. ஏன்னா நான் கதையை அதிக நேரம் சொல்லணுங்கிறத கதையை தாகிரின்னு சொல்லிட்டார், அண்ணனும் சொல்லிட்டேன். ஆக நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் என்னையா அப்படின்னா உண்மை இதுதான். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய கட்சியின் கொள்கை இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, ஆக இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். நான் தான் சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, எல்லாருக்கும் உங்களுக்கும் சரி, தொண்டர்கள் ₹1 சம்பாதித்தால் 5 செலவு பண்ணி அதுல இருக்கிற சுகம் இருக்கு. அடைடாடா. ஆனா இவங்க தேவையில்லாம அம்மா டாஸ்மார்களை தமிழுவோம். அம்மா டாஸ்மார்க்னா அதுக்கு கேஸ் போட்டுருவாங்க. பெயருக்கு புகழுக்கு கலங்க வச்சுக்கிறீங்க. ஏன்னா தைரியமா பேசுறேன். அவரே அதான் பேசுனா நானும் பேசுறேன் கேட்டிருப்பேன். ஆக நாங்க எல்லாரும் இதுவரைக்கும் என்னை பார்க்க தொண்டர்களோ இல்லை யாரோ இல்லை கட்சிக்காரர்களோ யாரும் இருந்தாலும் நன்றாக பேசி நன்றாக அரவணைச்சு உட்கார்ந்து பேசி அனுப்புறதுதான். ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் நான் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டர் கூட மாவட்ட செயலாளரோ இல்லை மாநிலத்தின் தலைவராவாங்க. யாரும் இதனாலும் நடக்கும். நடக்கக்கூடிய காரணம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஏன் இங்க இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி சொல்றேன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு தரங்கட்டு தாழ்ந்து போயிருக்குங்கிறது தான் இந்த தாழ்மையான. ஏன் இதெல்லாம் விஜயகாந்த் இப்படி சொல்றான் அப்படின்னு உண்மை. இன்னைக்கு சட்டசபையில அவங்க அந்த அம்மா குடுங்க சிரிச்சாங்க. ஜெயலலிதா எதிர்கட்சி எல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிட்டின்னு சிரிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது, சிரிப்பா சிரிக்குது. நான் இன்னைக்கு நான் காட்டுறேன் பேஸ்புக்ல கூட உங்களை பார்த்து சிரிப்பா செய்யுது. இதை விட கேவலம் என்ன? என் தமிழ்நாட்டுக்கு என்ன கேவலம்? என் இந்திய மக்களுக்கு என்ன கேவலம்? இந்த தமிழ்நாடு உண்மையில சொல்றபடி இந்த அனாதையாக இருக்கிறது. உண்மை உண்மை சொல்லலாம். ஏன்னா உண்மை அதான். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு கவர்னர் மலையில் எல்லாரும் பதவிக்கு அழுதுகிட்டு அம்மா அம்மான்னு பதவி. நான் தெரியாம கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் இங்க ஜெயில ஒத்துக்கிறது இவங்க பதவி வைக்கிறோம். ஏன் உண்மையான தலைவி ஜெயலலிதா வேணும்னா நீங்கள் இருக்க வேண்டியதாக. நீங்க மந்திரி பதவி ஏற்றுக்க இருக்க கூடாது. அதான் உண்மை. ஏன் உங்களை எங்க நம்ம இருக்கிற மந்திரி பதவி எவனா எடுத்துக்கிட்டோம்? என்னையா பயம்? உங்களுக்கு தலைவி வேணுமா? உங்க தலைவி வேணுமா? இல்ல மந்திரி பதவி வேணுமா? அதை நினைச்சீங்களா? நினைக்கல. எப்ப பாருங்க மக்கள் 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 மக்கள்ங்கிற சந்தோஷம், மக்களுடைய பொது உடைமைங்கிற சந்தோஷம். ஆனா அந்த மக்கள் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிற 144 தடை திருப்பத்தீங்களே, ஒவ்வொரு மாவட்டம் வாரியா போட்டீங்களே. இங்க சென்னையில இவ்வளவு அக்கப்போர் நடக்க எதிர்கட்சிகள் சேர்ந்து என்னைக்காவது இந்த காவல்துறை 144 தடை திருப்பட்டு இருக்காங்களா? இல்ல இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவராவது 144 தடை திருப்பட்டாரா? ஏன் போடல? அதனுடைய கேள்வி. தொட்டதுக்கெல்லாம் 144 தடை திருவு. எந்த மாவட்டம் வந்தாலும் 144 தடை திருவு இது போட்டுக்கலாம். ஏன் போடல? சரி, பொதுமக்கள் பொது உடைமைங்கிறீங்களே, அவங்க ஏறி வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆமணி பஸ் ஸ்ட்ரைக்கா? என்ன அக்கப்போர் போடுறாங்க? என்னமோ 1997 இவங்க பிடிச்சி ஜெயில வைக்கணும் தொண்டர்களும் தோழர்களும் எங்க போனாங்க? நான் சொல்ல 1997 அன்னைக்கு இங்க போனாங்க. ஆக 97 தான் நினைக்கிறேன் 97. ஏன்னா அப்ப இவங்க ஆட்சி கிடையாது. அன்னைக்கு எங்க போனாங்க? இந்த தொண்டர்களும் தோழர்களும் இன்னைக்கு அழுகுறாங்களே, புலம்புறாங்களே, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? யாரையும் ஆளுங்கட்சி ஆகிறதா என்ன அக்கறை போட்டு பண்ணுவீங்க?
என்ன அராஜகம் எல்லா அட்டூழியம் பண்ணுவீங்க, அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்க்க செய்யணும் எல்லாம் வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம்ங்கிறதா என்னுடைய தலைமையான. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 7ஆம் தேதி இங்கே சொந்துடணும், 6ஆம் தேதி கிளம்பி 7ஆம் தேதி மெச்ச அவங்களும் வேலைக்கு போறவங்க ஒரே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் குடும்பத்தோடு இருந்துட்டு இல்லை சொந்த ஊருக்கு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு மறுநாள் வேலைக்கு நாளைக்கு போகலாம் தான். ஆம்னி பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்னா எங்கேயாவது எவ்வளோ அப்போ ரேட்டை பற்றி பேசுனாங்களா? என்ன ரேட்டு கொடுத்தாலும் உங்கள் மக்கள் வரைந்தாலும் மக்களோட பொது கூட்டம் யார் அடித்தாலும் சரி, யார் படித்தாலும் சரி, இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன். ஏன்னு சொல்றேன்னா என்னால் பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன், கட்சி தொண்டர்கள் தோணவில்லை. வேண்டாம் வேண்டாம், பொறுமை கருதுடா, பொறுமை இந்த விஜயகாந்த் எதிர்பார்க்க. ஏன்னா எனக்கு மடியில கணம் இருந்தாலும் வழியில பயம் இருக்கு. எனக்கு மடியில கணம் வழியில பயம் இல்லை. மடியில கணம் இருந்தாலும் வழியில பயம் இருக்கணும் பயம். ஏன்னா அவங்க இதே தான் சொல்லி 18 வருஷம் ஒரு கேஸ் இழுத்துருச்சாங்கல்ல, 18 வருஷமாக இழுத்துருச்சாங்க. 120 வயதை வாங்கினாங்க. ஏன் வாங்குறீங்க? நீங்க நல்ல முதலமைச்சர், இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரைக் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு கேஸ முடிச்சு போட்டுட்டா நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் 18 வருஷம் இருந்தீங்க? சரி 18 வருஷம் இருக்கல, போன ஜூலை ஏதோ ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், 13 ஜூலை தான், 13 ஜூலைங்கிறாங்க. அது உண்மையா போய் நீங்களே பார்த்துக்க. நான் கோர்வையா பேச மாட்டேன், எங்கேயோ போக தயவுசெய்து. நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசுறீங்களா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பக்ரீத்தை பத்தி முதல்ல நிறைய பேச நினைச்சேன். சரி எல்லாரும் பேசாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அரசியல் பேசுவாங்க விஜயகாந்த், நீங்க எதிர்பார்த்திருக்கணும், பத்திரிகை நண்பர்கள்லாம் எதிர்பார்த்திருக்கனால அரசியல் பேச